நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஆடி அமாவாசை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம் முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்கள் நம்மையும் நம் வீட்டையும் தேடி வந்து நமக்கான நல்ல பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்களை நோக்கி வழிபாடுகள் செய்து விரதங்கள் இருந்து நம் முன்னோர்களை வழிபட்டு வந்தோம்னா நமக்கான சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைத்து நம் வாழ்வில் மகிழ்ச்சி எப்போதுமே நிரம்பும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால இந்த வருடம் ஆனி அமாவாசை ஆனது 2025 7ஆம் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து ஆடி அமாவாசை வந்திருக்கு. அப்படி வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்கள் வீடு தேடி வராங்கன்னா, ஒரு அறிகுறிகளை வைத்து அதை நாம கண்டுபிடிச்சுக்க முடியும். அதாவது இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த 3 அறிகுறிகளும் உங்கள் வீட்டில் ஆடி அமாவாசை அன்று தென்பட்டுச்சுன்னா, உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீட்டுக்குள் நடமாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியும், உங்க வீட்டிற்கு உங்களுடைய முன்னோர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த 3 அறிகுறிகள் என்னென்ன? அந்த 3 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டுச்சுன்னா, நீங்கள் என்னென்ன செய்யணும்? எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது? என்பதைப் பற்றியும், ஆடி அமாவாசை பற்றிய சிறப்புகளைப் பற்றியும் இந்த ஒரே பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நண்பர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் முழுமையாக பாருங்க. அது கூடவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முதலில் ஆடி அமாவாசை பற்றிய ஒரு சில தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாட்கள் என்பது நம் முன்னோர்களுக்கு உகந்த ஒரு நாளா சொல்லப்படுது. இது எதனாலனா, நிலா வெளிச்சம் மறைந்து பூமியில் முழுமையாக இருள் சூழ்ந்திருக்கும் நேரங்களில் நம் முன்னோர்கள் இந்த பூமி மீது நடமாடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாட்களில் நாம முன்னோர்களுக்காக வழிபாடு செய்தோம் அப்படின்னா, முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நமக்கு நல்ல ஆசிகள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த வகையில தான் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளை முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லியே இறைவன் வழிவகுத்திருக்காரு அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்கள் இறைவனிடம் அனுமதி பெற்று நம்மை தேடி வருவாங்களாம். அப்படி நம்மையும் நம் வீட்டையும் தேடி வரும் நம் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை அன்று நாம் ஒரு சில காரியங்களை செய்தோம்னா, அவர்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கான நற்பலன்களை குடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனால நண்பர்களே, இந்த ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை யாருமே தவற விடாமல் இந்த ஒரு சில செயல்களை செய்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அதாவது இந்த ஆண்டில் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்று காலையில நீங்க எழுந்த உடனேயே குளித்துவிட்டு, உங்களுடைய முன்னோர்களை மனதில் எண்ணி, ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்த பிறகு, உங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு சென்று முறைப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது எதனாலனா, ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல், குலதெய்வங்களுக்கும் ஒரு உகந்த நாளாகவே சொல்லப்படுது. அதனால தாங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை ஆடி அமாவாசை அன்று செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் பசுமாடுகள் இருந்துச்சுன்னா, அந்த பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையும், வாழைப்பழமும் வாங்கி உண்பதற்காக தானம் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை நண்பர்களே, நீங்க வீட்டில் பசுமாடுகள் இல்லை என்றால், மாடு எங்கேயோ இருக்கு, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல எங்கேயாச்சும் வந்து மாடு இருந்தால், அங்க போயிட்டு அகத்திக்கீரையும், வாழைப்பழமும் வாங்கி கொடுக்கலாம். இப்படி இந்த 2 பொருள்களை தானமாக நீங்க குடுக்கறனால, உங்களுடைய முன்னோர்களுக்கு மனம் குளிர்ந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இதை யாருமே தவற விடாமல் பசுமாட்டுக்கு தானம் செய்யுங்க. அடுத்த 3வது ஆடி அமாவாசை என்று நீங்க வீட்டுக்கு வரக்கூடிய விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும் சாதம் படையலாக வச்சீங்கன்னா, அதை உண்ணக்கூடிய அந்த விலங்குகள் உங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால நீங்க சகல விதமான உயிரினங்களுக்கும் உணவை படையலாக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக மேலும் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்குமாம். ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்கள் வருவதை உணர்த்தும் 3 அறிகுறிகளை பார்க்கலாம்.
முதலில் ஆடி அமாவாசை அன்றுதான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆடி அமாவாசைக்கு 1 நாள் முன்னாடியே தெரியுமாம். அதாவது 24ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. ஆனால் இந்த அறிகுறி 23ஆம் தேதி இரவே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த அறிகுறி வந்து உங்க வீட்டில் நாய்கள் வளர்த்தீங்கன்னா, அந்த அறிகுறிகள் நாங்கள் திடீரென வந்து நாய்கள் உங்க வீட்டின் உச்சிய பார்த்து ஊளையிடத் தொடங்கும். ஒருவேளை உங்க வீட்டில் நாய்கள் இல்லைன்னு சொன்னா, தெரு நாய்களோ, அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள நாய்களோ திடீரென கரைய வந்து அன்றைய இரவில் உங்களுடைய வீட்டின் உச்சியை பார்த்தவாறு ஊளைவிடும். அதாவது இப்படி நாய் ஊளைவிடும் சத்தம் கேட்டதும் வெளியே போய் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டின் உச்சி பகுதியை பார்த்து நாய்கள் ஊளைவிடுவது அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டுக்கு முன்னோர்களின் வருகை நிகழ்வதாக அர்த்தம். இது எதனாலனா, பொதுவாகவே நம் முன்னோர்கள் வாசல்படியாக வழியாக வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்றாங்க. வீட்டின் உச்சியின் வழியாகத்தான் வீட்டுக்குள் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே விலங்குகளுக்கு ஆத்மாக்களை பார்க்கக்கூடிய இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. குறிப்பா நாய்கள், பூனை, ஆந்தை, வௌவால் மற்றும் காகங்களுக்கு அந்த ஆன்மாக்களையும் முன்னோர்களையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அடுத்து நாம 2வது பார்க்கக்கூடிய அறிகுறி வந்து ஆடி அமாவாசை அன்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஆடி அமாவாசை அன்று உங்க வீட்டுக்கு உள்ளே தெரியும். அதாவது திடீரென உங்க வீட்டுக்குள் அதிகப்படியான விபூதியின் வாசனை வரும். ஆனால் நீங்க விபூதியை தொட்டு கூட இருக்க மாட்டீங்க. ஆனாலும் திடீரென தன்னிச்சையாக விபூதியின் நறுமணம் உங்க வீட்டுக்குள் வருதுன்னா, உங்களுடைய முன்னோர்களின் நடமாட்டம் உங்களுடைய வீட்டுக்குள் தென்படுது அப்படிங்கிறதான் அர்த்தம். அதாவது அப்படி உடனடியாக விபூதியின் நறுமணம் வந்தால், உடனடியாக உங்க குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி 3 முறை சொல்லி வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்களைக் கொடுக்கும். எதனாலனா, உங்க வீட்டுக்குள் வந்த முன்னோர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால சில குலதெய்வத்தின் பெயரைச் சொன்னால், உங்க வீட்டுக்கு வந்த முன்னோர்களின் மனம் குளிர்ச்சி அடையும் என்று சொல்லப்படுது. அடுத்து 3வது அறிகுறி மிக முக்கியமான அறிகுறியா சொல்லப்படுது. இந்த அறிகுறி பெரும்பாலும் அனைவரின் வீட்டிலேயும் தென்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்க வீட்டுக்கு ஆடி அமாவாசை அன்றைய தினம் திடீரென கூட்டமாக காகங்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டை நோக்கி வருமாம். அப்படி வந்து இருக்கக்கூடிய காக்கைகள் உங்களுடைய வீட்டை பார்த்து ஓயாமல் திரும்ப திரும்ப பார்த்து கரையுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வீட்டுக்குள் முன்னோர்களின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி காக்கைகள் அதிகமாக ஆடி அமாவாசை அன்று வந்து உங்க வீட்டை பார்த்து திரும்ப திரும்ப கரையுது அப்படின்னா, உடனடியாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதத்தில் சிறிதளவு எள்ளை கலந்து மறுகணமே அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த காக்கைகளுக்கு கிழக்கு புறமாக பார்த்து படையலாக வச்சீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களின் மனம் குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாங்களாம். பொதுவாகவே காக்கைகளுக்கு நாம திசை பார்க்காமல் எந்த இடத்திலும் சாதங்கள் வச்சிடுவோம். ஆனால் முறைப்படி செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு கிழக்கு புறமாகத்தான் காக்கைகளுக்கு சாதத்தை படையலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எள்ளு கலந்த சாதத்தை கிழக்கு புறமாக காக்கைகளுக்கு படையல் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.